படம் உண்மையிலே ஒர்த் வாட்சிங் தான். தமிழ் சினிமாவுக்கு வந்து செகண்ட் பார்ட் வந்து சாபக்கேடு தான். எப்போவுமே ஓடுறது ரொம்ப கஷ்டம், திக்குன்னு இருக்கும். இதுலேயும் ஒன்றும் இருக்காது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து இந்த ஒரே ஒரு சீன், இந்த முடியை பிடிச்சி இழுப்பாப்பில்ல, அந்த சீன் வந்து படத்துக்கு செம்ம மாசு. நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த சீனை ஒரு ரெஃபரன்ஸாக வந்தால் நல்லா இருக்குமேனு. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே அந்த சீன் வந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து எனக்கு வந்து இதுவரை தமிழ் சினிமா வந்து ரெகனைஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டார். இந்த படத்தில் அந்த பொண்ணு சொல்லுவோம் ப்ராமிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளும் சொல்கிறோம் ப்ராமிஸ் ப்ரோ, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படத்து மூலமாக ரெகனைஸ் இருக்குதுன்னு நான் வந்து நம்புகிறோம். அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யலட்சுமி வேறு லெவல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து கருணாஸ் வந்து வேலை செஞ்சுருக்காரு போல். செம்ம காமெடி. அதாவது ரொம்ப காலம் ஆச்சு, கிட்டத்தட்ட 20 வருஷம்னு சொல்லலாம். அந்த மாதிரி பழைய காமெடியை வந்து நம்ம கிளாசிக்கான காமெடி இந்த படத்தில் காமிக்க முடிச்சு. நல்ல கவுண்டர் கொடுக்குறாங்க. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி படம் நம்ம கொடுத்த காசு மோசம் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை உண்மையிலேயே ஸ்லோ, என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபிலிமை வந்து முடிச்சிட்டாங்க. ட்ரைலர்லேயே அந்த டீச்சர் போர்ஷன் வந்து ஒரு முக்கியமான டீச்சர் போர்ஷன் ரொம்ப இதாச்சு. இன்றைக்கி பாக்யராஜ் சார் நம்ம கூட இல்லை, முந்தானே முடிச்சு யாவது அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஒரு டீச்சர் இருக்கும்ல, அதே மாதிரியே இதில் ஒரு டீச்சரு. அந்த டீச்சருக்கும் அந்த ஒரு சாங் இருக்குது, அப்படி இப்போ ஒரு சாங்கு, அதை சரியான இடத்துல பஞ்ச் பண்ணியிருக்காங்க. தியேட்டர் பிளாஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த சீன். மொத்தத்தில் ஒர்த் வாட்சிங். உண்மையிலே படம் ரொம்ப ஜாலியாக இருந்தது, சூப்பராக இருந்தது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா பொண்டாட்டி புருஷன் அடித்து ஓட விட்றா, புருஷன் பொண்டாட்டி அடித்து ஓட விட்றா, கடைசியில் 2 பேர் யாரும் ஓட விட்டான்றது தான் மெயினாக இருந்தது. மற்றபடி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப ஜாலியாக ஒரு 2.5 மணி நேரம் டைம் போகிறதே தெரியாமல் போயிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. இல்லை, எனக்கு வந்து 1 தான் பெஸ்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 1 பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஓ கட்டா குச்சினா இப்படி தான் இருக்கும் போல், அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி அதில் பார்த்துட்டு வந்ததால் டேய் இது இப்படி தாண்டா பண்ணுவார், இவர் இப்படி தாண்டா பண்ணுவார்னு நம்ம யூகிக்க முடியுது. மற்றபடி ஓகே, நல்லா ஜாலியாக கொண்டு போயிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி கொஞ்சம் இருந்தது லாஸ்ட்டில் அந்த இன்ட்ரோல் பிளாக் முன்னாடிலாம். அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொண்டு போயிருந்தாங்க. அப்புறம் கருணா சார் சொல்லி ரொம்ப ஜாலியாக அவர் நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருக்காரு. அப்புறம் காளி வெங்கட் சார், அப்புறம் முனிஷ்காந்த் எல்லாமே ஓகே ஓவரலாக பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தோட கேரக்டராகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறது. அப்புறம் ரமேஷன் மேடம் வராங்க. கடைசியில் வந்து டேய் நீ ஆடுறான்ற மாதிரி அவங்க வந்து ஒரு தீர்ப்பு எழுதிட்டு போயிடுறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சின்ன இது இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் இருந்தது, செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக தெரியல அந்த மாதிரி. எல்லாமே நல்லா இருந்த தலைவா. கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு 2.5 மணி நேரம் டைம் போகிறது தெரியாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். டீச்சர்னு சொல்லும் போதே எனக்கு வந்து அப்படியே நரம்பெல்லாம் புடைக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. டீச்சர் இந்த மாதிரி டீச்சர் எல்லாத்தையும் இருக்கணும். நல்லா இருந்துச்சு, டீச்சர் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. என்னங்க ரேட்டிங் 10க்கு 9 கொடுக்கலாம் சார். எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் இருக்குது. எல்லாம் ஒர்க் அவுட் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். நான் படம் 1க்கு 2 கம்பேர் பண்ணும்போது 2 பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஃபஸ்ட்டு பார்ட் நல்லா இருக்கும்? அப்படின்லாம் பார்க்க முடியாது. அதான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். படம் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக ஃபேமிலியாக நல்லா ஜாலியாக சிரிச்சுனே பார்க்கலாம். நல்லா சூப்பராக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது படம். காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா ஜாலியாக இருக்குது. ஃபேமிலி எடுத்தால் பார்க்கும்போது கொஞ்சம் சீன் அப்படி இருக்குது, ஆனால் பார்க்க நல்லா ஜாலியாக பார்க்கலாம். சாங் மியூசிக்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எவ்வளோ ரேட்டிங் போகும்? 7 கொடுக்கலாம். 10க்கு 7 கொடுக்கலாம். நல்லா இருக்கு. காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கா, இல்லை படம் என்ன மாதிரி போகுது? என்ன மாதிரி நல்லா தானே இருக்குது. காமெடி படம் தானே. எவ்வளோ ரேட்டிங் போகுது படத்துக்கு? 10க்கு 7 கொடுக்கலாம். ஃபேமிலி எடுத்தால் பார்க்கும்போது படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு.